எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, என்னுடைய வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு முன்பதாக பிரிதியாய் இருப்பதாக. அன்று இப்பொழுதும் இந்த மக்களுக்கு வேண்டிய, எனக்கு வேண்டிய மகிமையான சத்தியத்தை வெளிப்படுத்தித்தான். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 4வது வசனம். தேவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான். பாருங்க, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவருக்கு ஆண்டுடைய வார்த்தையை எரேமியாவுக்கு உண்டானது என்று பார்க்கிறோம். ஆண்டு சொல்றார், ஒரு குயவன் வீட்டுக்கு நீ போ அப்படிங்கிறார். அவன் போய் பார்க்கிறான். குயவன் தன்னுடைய திரிகையிலே களிமண்ணை வைத்து ஒரு மண்பாண்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அந்த மண்பாண்டம் அவன் நினைத்தபடி என்ன செய்யலது, வரல. சோ அவன் கையிலேயே அது கெட்டு போனது. இன்றைக்கு பாருங்கள், சில தகப்பன்மார், தாய்மார் தன் பிள்ளைகளை இந்த பொசிஷன்ல வர வைக்க வேண்டும் என்று உருவாக்குவதற்காக பிரயாசப்படுவார்கள். சில டீச்சர்ஸ் நம்முடைய நிலையை நல்ல நிலைக்கு கொண்டு வர பிரயாசப்படுவார்கள். அந்த நிலையிலிருந்து சற்று விலகும் பொழுது அவர்கள் என்ன செய்வாங்க, 2 முறை முயற்சிப்பார்கள். அதற்கு பிற்பாடு உன்னுடைய பாடு என்று விட்டு விடுவார்கள். ஆனால் இங்க பார்க்கிறோம், தேவன் கையில இருக்கிறதான இந்த மண்பாண்டம் எதற்கு ஒப்புனா இஸ்ரவேல் மக்களுக்கு ஒப்பா இருக்கிறது. அதாவது நமக்கு ஒப்பா இருக்கிறது. நம் ஆண்டவர் தான் குயவன். அவர் கையிலே நாம் இருக்கிறோம். நம்ம எல்லாரும் யார் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிறோம்? சத்தமா, ஆண்டவர் கையில தான். அப்ப ஆண்டவர் கிட்ட சொல்றோம், என்ன உருவாக்குங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாம் எல்லோருமே நீதிமான்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல. ஆனால் தேவனால் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக உருவாக்கப்படுகிறோம். ஆமென். யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அப்ப ஆண்டவர் நம்மை என்ன செய்யறாரு, மகிமையான நல்ல பாத்திரமாய் நம்மை உருவாக்குகிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆமென். சோ இந்த பாத்திரம் வணையும் பொழுதே என்னாச்சு, கெட்டு போச்சு. இன்னொரு பாஷையில சொன்னோம்னா அது வேற மாதிரி போயிடுச்சு அல்லது உடைஞ்சு போச்சு. சோ உடைந்து போன அல்லது வழி மாறி போன ஒரு பாத்திரத்தை ஆண்டவர் கையிலே கொடுப்போம் என்றால் அவர் பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். இன்றைக்கு உங்கள் வீட்டில, உங்கள் குடும்பத்தில அல்லது நீங்களே வழி மாறி போயிருக்கிறீங்களா, உடைஞ்சு போயிருக்கிறீங்களா, இல்ல சோர்ந்து போயிருக்கிறீங்களா, தேவன் நியமித்த பாதையை விட்டு விலகி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பயனுள்ள பாத்திரமாய் திரும்பவும் மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஒரு யூஸும் இல்ல அப்படின்னு அநேகராலே சொல்லப்படுகிற நபர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் இன்றைக்கு நான் ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்துல சொல்றேன், உங்களை பயனுள்ள பாத்திரமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. தண்ட சோறுன்னு பேர் எடுத்தவங்க எல்லாம் அநேகருக்கு சோறு போடுகிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். ஆமென்னு சொல்ல மாட்டேங்க. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு யாரும் இங்க தண்ட சோறு இல்ல போல, அதனாலதான் ஆமென் வரல. ஆல்ரெடி எல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சோ உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து நாம் உயிர்த்தெழுந்த அந்த நாளில் இருந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்துல யாரை பற்றி நம்ம கேட்டோம்? எம்மாவூர் சீஷர்களை பற்றி. அதுக்கு முந்தின வாரத்துல தோமாவை பற்றி. அதுக்கு முந்தின வாரத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அநேக வார்த்தைகள் பேசியிருந்தாலும் அவர் பேசின மிக முக்கியமான 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவினால உடைந்தவனை, அதாவது உடைக்கப்பட்ட நிலையில் இருந்தவனை உருவாக்குகிறவராக அவர் வந்தார். தலைப்பு இப்படி சொல்லலாம், உடைந்தவனை உருவாக்கிய உயிர்த்தெழுந்த இயேசு. அல்லேலூயா. உடைந்தவனை
உருவாக்கிய உயிர்த்தெழுந்த இயேசு. சோ ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட இருந்ததனால சீஷர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். இயேசு மரித்த பின்பு அவர்களுக்குள்ளே பெரிய தோல்வி, பயம். அடுத்து என்ன செய்ய போகிறோம்ன்றது தெரியல, அவங்க என்ன பண்றதுனே புரியல. ஆனா அவங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் தேடி தேடி போய் அவர்களுக்கு என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதை உணர்த்தி அவர்களை வழி நடத்தி கொண்டிருந்தார். ஆமென். அந்த வரிசையிலே இன்றைக்கு நாம் யாரை பார்க்க போகிறோம் என்றால் சீமோன் பேதுருவை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே நம்ம பார்க்கிறோம், இந்த சீமோன் பேதுரு என்று சொல்லப்படுகிறதான இந்த மனிதனை ஆண்டவர் தேடி வந்தார். ஏனென்றால் இவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட அதிகமாய் இருந்தவன். அந்திரேயா என்கின்ற தன் சகோதரன் மூலமாக இயேசுவுக்கு அறிமுகமாக்கப்பட்டவன். மீன்களை பிடிக்கிற உன்னை மனிதர்களை பிடிக்கிறவனாய் நான் மாற்றுவேன் என்று சொன்ன பொழுது இயேசுவுக்கு பின்பாக கடந்து போனவர். இந்த சீமோன் பேதுரு யார் என்றால் யோவான் ஸ்நானகனுடைய சீஷன். யோவான் ஸ்நானகன் சொல்ல கேட்டு இயேசுதான் அந்த மேசியா என்பதை அறிந்து கொண்டு இயேசுவை பின்பற்றி வந்த ஒரு மனிதனாய் அவர் காணப்படுகிறார். ஆக இன்றைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா இந்த சீமோன் பேதுருவை பற்றி பார்க்க போறோம். அல்லேலூயா. பேதுரு அப்படி சொன்னோம்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை கேட்டா சொல்லுவாங்க கொக்கரக்கோ. ஏன் கொக்கரக்கோ? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க சொல்லுங்க, ஏன் கொக்கரக்கோ? சத்தமா. அவர் 3 முறை மறுதலிப்பார். கோழி கூவுறதுக்கு முன்னாடி என்ன செய்வ? 3 முறை மறுதலிப்பாய் என்று சொல்லி அந்த கோழி கூவும் போது அவர் உணர்வு அடைந்தார். எத்தனை பேர் வீட்டுல கோழி இருக்குது? இப்பெல்லாம் எங்க பாஸ்டர் இருக்குதுன்றீங்களா? கோழி கூவும் போதெல்லாம் இனி உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பேதுருவை போல நான் என்ன செய்யக்கூடாது? ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சரி, இப்ப நம்ம பார்க்கலாம் லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இங்கே யாருக்கு கிறிஸ்து வெளிப்பட்டாராம்? சீமோன் பேதுருவுக்கு வெளிப்பட்டார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் யாரை தேடி போகிறார்? உடைக்கப்பட்ட இருதயத்தோடு. ஆண்டவர் இல்லாம போயிட்டாரு. சோ இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நான் என்ன செய்வது என்று புரியவில்லை. அவரோடு கூட இருந்து இந்த ஊழியத்துல ஸ்தோத்திரம் செயல்படலாம்னு நினைச்சேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தேன். ஆனா இயேசு இன்னைக்கு மரிச்சு போயிட்டாரு. ஆகினாலே நான் அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாம உடைஞ்சு போய் உறைந்து போய் உட்கார்ந்து கிடக்கிறான். யாரு? பேதுரு. தேவ பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்துல சில சம்பவங்கள், சில காரியங்கள் நம்மை உடைந்து போக பண்ணுகிறதா இருக்கிறது. ஆமென். ஏதாச்சும் ஒரு சூழ்நிலையில நம்ம உடைக்கப்படுறோம். சிலருடைய வார்த்தையினால் நம்ம உடைக்கப்படுறோம். சில சம்பவத்தினால் நம்ம உடைக்கப்படுறோம். சில மனிதர்களை இழக்கும் போது அல்லது மரிக்கும் பொழுது நாம் உடைக்கப்படுகிறோம். நாம் நம்பினவர்கள் நம்ம ஏமாற்றும் பொழுது உடைக்கப்படுகிறோம். இப்படி ஏதோ ஒரு விதத்துல நாம் எல்லோருமே என்ன செய்யப்படுறோம்? உடைக்கப்படுறோம். இந்த உடைக்கப்படும் போது என்ன நடக்கும்னா வாழ்க்கையை வெறுத்துரும். இனி யாரையுமே நம்ப கூடாதுன்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்துடும். வாழ்க்கையை வெறுக்கும் பொழுது எதையும் செய்யறதுக்கு நமக்கு என்ன வராது? இன்ட்ரெஸ்ட் வராது, உற்சாகம் வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சிலருக்கு செத்து போகணும்னு கூட தோணும். ஏன்னா வாழ்க்கையில அவ்வளவா அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைக்கு யாராயிலும் தள்ளப்பட்டு இருந்தீங்கன்னா ஸ்தோத்திரம், பேதுரு அப்படிதான் இருந்தாரு. அவரை தேடி வந்த அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் தேடி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட இருதயம், அவ்வளவுதான், எல்லாம் போச்சு. பாருங்க, இந்த பேதுரு
ஸ்தோத்திரம். இயேசு உயிர் தெழுந்தார்னு கேட்ட உடனே வேகமா ஓடி வரோம். ஓடி வந்து ஸ்தோத்திரம் அந்த கல்லறையை போய் பார்க்கிறார். யோவானும் பேதுருவும் ஓடி வந்தாங்க. ஆனா யார் வேகமா ஓடி வந்தது? பேதுரு. சொல்ல போனா பேதுரு விட யோவானுக்கு தான் வயசு கம்மி. எல்லா சீசங்களோட யோவானுக்கு தான் கம்மிங்கிறாங்க. ஆனா யார் வேகமா ஓடி வந்தது? பேதுரு. பேதுருக்கு அவ்வளவு ஒரு ஆவல். ஸ்தோத்திரம் பாருங்க. ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் இல்லை. ஆனா அவனை தேடி திரும்பவும் இயேசு கிறிஸ்து வந்து அவனோடு கூட பேசுகிறதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவனை தேடி தேடி ஆண்டவர் போகிறார். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்க, ஒரு முறை அவன் மீன் பிடித்துக் கொண்டிருக்கான். லூக்கா 5வது அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்கன்னாக்கா 3ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனோடதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இந்த சம்பவம் நம்ம எல்லோரும் அறிவோம். 2 படகு நிக்குது. என்னன்னாக்கா இரவு முழுவதுமாய் பேதுரு வலையை போட்டு, சீமோன் பேதுரு வலையை போட்டு மீன் ஒண்ணுமே கிடைக்காம வந்தார். ஒண்ணுமே கிடைக்காத அந்த விரக்தியான ஒரு சூழ்நிலை. பாருங்க, முதல் சந்திக்கும் போது அவர் எப்படிதான் இருந்தாரு? விரக்தியான ஒரு சூழ்நிலை, உடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, வெறுமையான ஒரு சூழ்நிலை. இந்த நிலையில தான் பேதுருவை முதலாக ஆண்டவர் என்ன பண்றாருங்க? சந்திக்கிறாரு. அவர் சொல்றாரு, உன் படகு கொஞ்சம் எனக்கு இடம் கொடு. ஏன்னா ஜனங்க நிறைய பேர் வந்துட்டாங்க, நின்னு உட்கார்ந்து பிரசங்கிக்க வேண்டும், எனக்கு இடம் வேணும். அவர் பாருங்க படகுல இடம் கொடுத்தாரு. அந்த படகுல இயேசு உட்கார்ந்து என்ன பண்ணாருங்களா? பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்றவர் உட்கார்ந்து இருந்தாராம். கேட்கிற ஜனங்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்களாம். இன்னைக்கு அப்படியே உள்டாவாயிடுது. நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பிரசங்கம் பண்ற நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்? நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா நிக்கிற என்னால முடியுது, உட்கார்ற உங்களாலதான் சில நேரத்துல முடிய மாட்டேங்குது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த பிரசங்கம் எல்லாம் முடியுது. முடிஞ்ச உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, இவன் உடைக்கப்பட்டு இருக்கிறான், இவன் வெறுமையில் இருக்கிறான், இவன் வறுமையில் இருக்கிறான், இவனுடைய வாழ்க்கையில எதுவுமே நடக்கல என்ற ஒரு விரக்தியில இருக்கிறான்னு சொல்லி இடம் கொடுத்தவனுக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு. இந்த படகை எடுத்து கொஞ்சம் இப்படி ஆழத்துல வந்து இந்த இடத்துல என்ன செய்ய? வலைகளை என்ன பண்ண? போடு. போட்ட மாத்திரத்துல உங்களுக்கு தெரியும், அவர் உடனே போடல. அவன் சொல்றான், இரவு முழுவதும் நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரை, ஒண்ணுமே கிடைக்கலப்பா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன். இததான் நீங்க பிடிக்கணும். உடைக்கப்பட்ட இருதயத்தோடு வந்திருக்கிறீங்களா? இயேசு சொல்வதை செய்கிறவர்களா நீங்கள் மாற வேண்டும். என் வாழ்க்கை ஏற்கனவே வெறுமங்க, ஏற்கனவே உடைக்கப்பட்டிருக்கிறேன், நீங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொன்னா நான் எப்படி செய்யறது? நான் விரக்தியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. இயேசு சொல்வதை உடைக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற நீங்கள், வருத்தத்தில் இருக்கிற நீங்கள் சொத்திரம் கீழ்ப்படிந்து செய்வீர்களானால், சீமோன் பேதுருவினுடைய படகுகள் நிறைய மீன்களை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொத்திரம் உடைக்கப்பட்டமா, வெறுமைதான், விரக்தி தான். ஆனா தேவ வார்த்தையை ஒரு நாள் அவன் புறக்கணிக்கல. இன்னைக்கு விரக்தியில நிறைய பேர் செய்யற தவறு என்ன தெரியுமா? வார்த்தையை கேட்பதே கிடையாது, பிரசங்கத்தை கேட்பதே கிடையாது, பைபிளை படிப்பதே கிடையாது, ஜெபம் பண்ணுவதே கிடையாது. நீங்க விரக்தியில உடைக்கப்பட்ட நிலையில செய்ய வேண்டிய மிக முக்கியமானது என்ன தெரியுமா? ஆண்டவரே என்னோடு பேசுங்க. ஒரு திருமணத்துல கூட திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாம்மா கிட்ட போய் கேட்கிறாங்க. மரியாம்மா சொல்றாங்க, இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதையே நீங்கள் செய்யுங்கள். பாருங்க, அந்த நிலையிலும் இயேசு சொல்வதை செய்த பொழுதுதான் அந்த குறைவு நிறைவானது. அல்லேலூயா. ஆகினால உடைக்கப்பட்ட நிலையில, வருத்தத்தின் நிலையில, வெறுமையின் நிலையில, விரக்தியின் நிலையில நீங்க இருக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பீர்கள் என்றால் உங்கள் சூழ்நிலைகள் சீக்கிரத்தில நொடி பொழுதில மாறும். நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டு ஒண்ணும் கிடைக்கல, காலையில பகல் வேலையில வலப்பட்ட மீனே கிடைக்காது. ஒரு மீனவனுக்கு நல்லா தெரியும். ஆகிலும் ஆண்டுடைய வார்த்தையின்படி போட்ட பொழுது 2 படகுகள் அமிழத்தக்கதான, வலைகள் கிழியத்தக்கதான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிறவனை இயேசு தேடி வந்து பேசுறாரா? இயேசு கிறிஸ்து தேடி வந்து என்ன சொல்றாரு? ஊழியன் மூலமா என்ன சொல்றாரு? அதை நீங்க அப்படியே கீழ்ப்படிந்து செய்வீங்கன்னா உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சீக்கிரமாய் மாறும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டவர் சந்தித்ததை இன்றைக்கும் ஆண்டவர் விடாமல் இவனை சந்திக்கும். அல்லேலூயா.
சோ ஆண்டவருக்கு 1000 பேர் இருக்கிறாங்க உலகத்துல. ஆனாலும் உன்னை ஏன் திரும்ப திரும்ப தேடி வராருன்னா நீ அவருக்கு ஸ்பெஷல். ஆமென் சொல்ல மாட்டேங்க. உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் உங்க கூட திரும்ப திரும்ப பேசுறாரு, திரும்ப திரும்ப பேசுறாரு, திரும்ப திரும்ப இடைபடுறாரு, திரும்ப அபிஷேகம் பண்றாரு, திரும்ப ஊழியத்தை கொடுக்கிறாரு, திரும்ப உன்னை பயன்படுத்த விரும்புறாரு. எத்தனை பேர் அதை உணர்ந்து உங்களை முழுசா இன்னைக்கு அர்ப்பணிக்க போறீங்க? அல்லேலூயா. அவனுடைய கரத்துல உங்களை கொடுப்பீங்கன்னா நீங்க பயனுள்ள பாத்திரமாய் மாறுவீங்க. ஆமென். உடைந்து போனவனை, உடைந்தவனை அல்லது உடைந்தவனை தேடும் உயிர்த்தெழுந்த இயேசு. இன்னைக்கு உயிரோடு வந்த இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கும் யாரை தேடுறாருன்னா இப்படிப்பட்டவங்களை தேடி தேடி போறார். சங்கீதம் 51 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நறுக்குற்றமான இருதயத்தை தேவரீர் புறக்கணீர். அவர் புறக்கணிக்கவே மாட்டாராம். உடைந்த உள்ளத்தோடு நொந்து போன இருதயத்தோடு இருக்கிற மனுஷனை, அவன் ஜெபிக்கிற ஜெபத்தை, அவன் பேசுகிற பேச்ச ஆண்டவர் கேட்டு அவனுக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறான். இருதயத்துல உடைக்கப்பட்ட நிலையோடு வந்திருப்பாயானால் இன்னைக்கு கர்த்தர் உன் பட்சத்திலே, உன் பக்கத்திலே நிற்கிறார். அவர் சொல்லுகிறதை கேட்கும்படி உன்னை இன்னைக்கு ஒப்புக்கொடு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வலையை போட்ட போது சொல்ற ஆண்டவர் திரளான இதுவரைக்கும் அவனுடைய அந்த மீன் பிடிக்கிற சர்வீஸ்ல இதுவரைக்கும் இப்படிப்பட்ட மீன்களை பிடிக்காத ஒரு மனுஷனா இருந்தான். அவ்வளவு ஒரு அற்புதமான காட்சியை கர்த்தர் செய்தான். அல்லேலூயா. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத ஆசீர்வாதங்களை எல்லாம் பார்க்கணும்னா உடைக்கப்பட்ட நேரத்திலும் உன்னதமான தேவனுடைய வார்த்தையின்படி செய்வதற்கு நீங்கள் கவனமாயிருங்க. பிலதெல்பியா சபைக்கு எழுதும் போது சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும், என் வார்த்தையை குறித்ததான காரியத்துல நீ உறுதியா நின்று என்னை மறுதலிக்காம இருந்ததுனால இதோ நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க விரும்பிட்டாருன்னா சோ எத்தனை தடைகள் வந்தாலும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. சொல்லுவாங்க உலகத்துல அசூர வளர்ச்சி. அல்லேலூயா. சோ அந்த மாதிரி ஆண்டவர் தாமே வளர்ச்சி கொடுப்பார். பைபிள் சொல்லுது பனைய போல செழிப்பான். நீதிமான் எப்படி செழிப்பான்? பனைய போல செழிப்பான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகினால தேவ பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில உடைக்கப்பட்ட நேரத்துல, வருத்தத்தில் இருக்கிற நேரத்துல, விரக்தியில் இருக்கிற நேரத்துல உங்களை தேடி இயேசு வருகிறார் என்பதை உணர்ந்து அவர் சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுவார். அல்லேலூயா. இந்த பேதுரு மேல ஒரு பெரிய தேவ திட்டம் இருக்கிறது. சோ இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் அவரை தேடி வருகிறார், தரிசனத்துல வெளிப்படுகிறார். ஸ்தோத்திரம். ஆனா உடனே இந்த பேதுரு ஊழியத்துக்கு போயிட்டாருன்னா இல்ல. சோ கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் இவரை எப்படி கொண்டு வராருன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமென். சோ உடைந்து போன ஒரு நிலையில இருந்த மனுஷனை கர்த்தர் தேடி போகிறார். ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு உடைந்து போன ஓடுகிற ஒரு சூழ்நிலை தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவன் ஸ்தானத்திலே கொண்டு வந்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். சோ தொடர்ந்து இரண்டாவது காரியம் பார்ப்போம். உடைந்தவனை குணமாக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தில் இருந்து ஒவ்வொரு வசனமாய் நாம் பார்க்கலாம். 75 வரைக்கும். 69ஐ வாசியுங்கள். பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் காலியாகிய இயேசுவோட கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். பாருங்க, இங்க பேதுரு ஒரு சமயத்துல எல்லாரும் கூடி இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், எனக்கு இப்படி துன்பம் நேரிட போகிறது, என்னை சிலுவையிலே அறைய போகிறார்கள், நான் மரிக்க போகிறேன் சொல்லும் பொழுது இந்த இடத்துல பேதுரு சொல்றார், நீங்க நான் எல்லாரும் போனாலும் நான் உங்களை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், வாழ்விலும் சாவிலும் நான் உங்க கூட தான் இருப்பேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ கோழி கூவுறதுக்கு முன்னாடி என்ன செய்வப்பா, என்னைய மறுதலிப்ப அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னமே சொல்லுகிறார். சோ இந்த மறுதலிக்கிற ஒரு நிலைக்கு நேரா நீ போவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிருந்த. அவன் சொன்னா நான் மறுதலிக்க மாட்டேன். அல்லேலூயா. இந்த பேதுருவை பத்தி நம்ம பார்த்தோம்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கிறது.
இந்த பேதுரு ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனுஷன். பாருங்க, அந்த 12 பேர்ல யாருமே சொல்லல, இவன் மட்டும் தான் சொன்னான். கவனிக்கணும், ஆண்டவர் தனக்கு நேரிட போவதை சொல்றாரு. இந்த 12 பேர் என்ன பண்றாங்க? 11 பேர் அமைதியா தான் இருக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் சொல்றான், யார் உங்களை விட்டு போனாலும். அப்ப மத்தவங்களுக்கு என்ன இருக்குது? போறதுக்கான ஒரு சந்தேகம் அவங்களுக்குள்ளவே என்ன பண்ணுது இருக்கிறதா தான் நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க பார்க்கும்போது பேதுரு சொன்னது நமக்கு முந்தி பேசினது போல இருக்கலாம், ஆனா அவன் உறுதியாய் பேசினவனா தான் இருந்தான். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த பேதுருக்கு நிறைய காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பேதுரு, சீமோன் என்பதற்கு நாணல் என்று சொல்லுகிறார்கள், பேதுரு என்று சொல்வதற்கு கற்பாறையின் துண்டு என்று சொல்லுகிறார்கள். சோ நாணல் உங்களுக்கு தெரியும், நாணல்னா என்னதுங்க? ஏரியில இருக்கும், பார்த்திருக்கீங்களா? காத்து எந்த படக்கம் அடியதும், ஆமா, திடீர்னு இப்படி சாய்வான், திடீர்னு இப்படி சாய்வான், திடீர்னு இப்படி கூட சாய்வான். ஒரு உறுதியே என்ன பண்ணாதுங்க, ஒரு உறுதியே இருக்காது. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆனா இந்த பேதுருவுக்கு நிறைய விதமான காரியம் உண்டு. ஆமென். இயேசுவோடு கூட நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. கவனிங்க, இயேசுவோடு நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. அவர் யோவான் 6ஆம் அதிகாரத்துல ஒரு பிரசங்கத்தை செய்கிறார், ஜீவ அப்பம் நானே. சோ அவர் சொல்றாரு, என்னுடைய ரத்தத்திலும் என்னுடைய சரீரத்திலும் பங்குள்ளவன் தான் என்னுடைய பிள்ளை. அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க என்ன மனுஷனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் நாம குடிப்போமா? இது கடினமான உபதேசமா இருக்கிறத நாங்கெல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணிடுறோம், போயிடுறோம். சில பேருக்கு கடினமான உபதேசத்தை சொன்னா இது இயேசுவே சொன்னாலும் போயிட கூட இருக்குது. நாம என்ன மூளைக்கு? அல்லேலூயா. பிரதர், பரிசுத்தமா இருக்கணும், கடினமான உபதேசம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நேரத்துக்கு சர்ச்சுக்கு வரணும், கடினமா இருக்குது சில பேருக்கு. பாஸ்டர் கட் அண்ட் ரைட்டா இருந்தா கடினமா இருக்கிறது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சினிமா பாட்டு பாடாத, சினிமா பாட்டு கேட்காத, சினிமா பார்க்காத, கடினமா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்க வந்து பாட்டு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான உயிரான. வெளியில போயிட்டு தலைவன், என் தலைவன் தான் எனக்கு உயிர். ஒண்ணு அங்கன்னா உண்மையாரு, இல்ல இங்கன்னா உண்மையாரு. அல்லேலூயா. சில பேருக்கு கடினமான உபதேசம் எப்படி இருக்குதான், இயேசுவை விட்டே போக வச்சுதான். ஆமென், ஸ்தோத்திரம். கடினமான உபதேசத்துக்கும் கீழ்ப்படியும் பொழுதுதான் நீ உண்மையான தெய்வ பிள்ளை. அல்லேலூயா. சோ ஆண்டவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீங்களா? அப்ப பேதுரு சொல்றாரு, எடுத்து வாசிங்க, 6ஆம் அதிகாரம் எடுங்க, 68 69 வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, நாங்க எங்க போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவன் வசனம் உங்களிடத்துல உண்டே. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோமே. அல்லேலூயா. பாருங்க, 12 சீஷர்களில 12 பேரும் பேசல. அல்லேலூயா. அவங்க சொல்றாங்க, நீங்களும் என்னை விட்டு போய்விட மனதா இருக்கிறீங்களான்னு சொல்லி. என் உபதேசம் கடினமா இருக்கிறதா? சில நேரத்துல சில கிட்ட நம்ம போய் கேட்போம், நான் ரொம்ப இன்னைக்கு கடுமையா பேசிட்டேனா? சில பேர் சொல்லுவாங்க, ஆமா பாஸ்டர், இந்த வார்த்தையை கொஞ்சம் தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஆனா கடுமையா பேசினாலும் யாரு போலையா? பேதுருவும் மற்ற சீஷர்களும் ஆண்டவரை விட்டு போகல. அல்லேலூயா. இந்த பேதுரு தேவனாலே கடிந்து கொள்ளப்பட்டவராயும் இருக்கிறார். இந்த பேதுரு பிரதானமான ஒரு சீஷனாய் இருக்கிறார். ஆனாலும் அவரிடத்துல, இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம், நித்திய ஜீவன் கொடுக்கிற வசனம் இடத்துல உண்டு. நாங்க வேற எங்க பார்ப்போம்? அல்லேலூயா. எங்கப்பா போவேன் சமூகத்தை விட்டுட்டு, எப்படி வாழுவேன்? அல்லேலூயா. பேதுரு அப்பவே பாட்டுகிறாரு,
ஆமென். அப்ப ஆண்டுடைய வார்த்தையை குறித்ததான ஒரு புரிதல், ஒரு அறிதல் அந்த பேதுருவுக்கு இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை பெற்ற மனிதன் அவர். இப்ப நம்ம வாசிச்சோம், மத்தேயு 16:16 வாசிச்சோம் இல்லைங்களா? அவர் ஜீவனுள்ள கிறிஸ்து. அவருடைய வார்த்தைகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கேட்கிறார், என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? அவங்க சொல்றாங்க, நீ யோவான் ஸ்நானகனுடைய ஆவியை பெற்றவர், நீ எலியா என்று சொல்லுகிறார்கள், எரேமியா என்று சொல்லுகிறார்கள், முற்காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீங்க யாருன்னு என்ன சொல்றீங்க? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. பேதுரு தான் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீர் ஜீவனுள்ள. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கு மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தல, ஆண்டவரின் பிதா உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த பேதுரு பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இவருக்கு வெளிப்பாடுகள் உண்டு, இவருக்கு வேத அறிவு உண்டு. இயேசு கிறிஸ்து யார் என்கிற சத்தியம் இவருக்கு தெரியும். சத்தியம் தெரிந்திருந்தாலும் இவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? மறுதலிக்கிறவரா இருந்தார். சில பேருக்கு சத்தியம் தெரிந்தாலும் சில ஏழைகளிலே நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு எப்படி மாறுதான்? மறுதலிக்கிற மாதிரி மாறுது. அல்லேலூயா. இப்ப 26ஆம் அதிகாரம் மத்தேயுவில் எடுத்துக்கொள்ளுங்க. 69 இருந்து வாசிங்க. பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். இங்கே உட்கார்ந்து அவர் குளிர் காய்கிற இடத்துல நிக்கிறார். அப்போ ஒரு பெண்மணி சொல்லுகிறாங்க, நீயும் அவரோடு கூட சேர்ந்தவர் தானே? அவர் சொல்றாரு, இல்ல. அடுத்த வாக்கியம் எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தார். பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி இயேசு எனக்கு யாருன்னு தெரியாது. இப்ப இவனுக்கு எப்படிப்பட்ட வியாதி வந்து இருக்குது? மறுதலிக்கிற ஒரு வியாதி. மறுதலிக்கிற ஒரு நபராய் மாறிவிட்டான். இயேசுவை எனக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். யார் இவரு? இயேசுவோடு கூட 3.5 ஆண்டுகள் உடன் இருந்தவர், பிரதானமான சீஷனாக காணப்பட்டவர். நம்ம பார்க்கிறோம், அநேக இடத்திலே இயேசு கிறிஸ்து சில முக்கியமான சீஷர்களை கூட்டிட்டு போவார். எங்கெல்லாம் கூட்டு போயிட்டாரு உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? முதலாவது நம்ம பார்க்கிறோம், கெத்செமனே பூங்காவுல அவர் ஒரு 3 பேரை கூட்டிட்டு போனார். யார் யாரை கூட்டிட்டு போனாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. 3 பேரிலே முக்கியமானவரா யார் இருக்கிறாரு? பேதுரு. ஒரு வீட்டிலே 12 வயது பிள்ளை செத்து போய் கிடக்குறான். அங்கேயும் கூட்டிட்டு போய் ஜெபம் பண்ணும்போது யாரை கூட்டு போறாரு? பேதுருவை, யோவானை, யாக்கோபை. சில விசேஷமான இடத்துல மறுரூப மலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போகும்போது யாரை கூட்டு போனாரு? பேதுருவை கூட்டு போறாரு. ஆக முக்கியமான இடங்களிலே போகும்போதெல்லாம் பேதுருவை ஆண்டவர் கூட்டிட்டு போறார். ஏன்னா பேதுரு வெளிப்பாடு பெற்ற மனுஷன். பேதுரு இயேசு கிறிஸ்துவை தெளிவாய் அறிந்திருந்தவன், விசுவாசிக்கிறவன். ஆனா அவனுக்குள்ள இப்ப என்ன நடக்குது? அல்லேலூயா, மறுதலிக்கிறான். ஆரம்ப காலத்திலே ஊழியத்தின் பாதையிலே எங்க போனாலும் ஊழியத்திற்கு முதலாளாய் நின்றவர்கள் இன்னைக்கும் நின்று கொண்டு இருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை ஆராய்வார்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடுப்பதிலே, ஜெபிப்பதிலே, உழைப்பதிலே, முன் நின்று வந்து நிற்பதிலே நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்திருக்கிறீங்க. ஆனா ஒரு கால கட்டத்துக்கு மேல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா மருகி போயிட்டு இருந்தீங்கன்னா சோத்திரம் என்ன வந்துருச்சு? உள்ள மறுதலிப்பின் குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது. அது ஒரு வியாதி, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முடக்கி போடுகிற ஒரு வியாதி. அல்லேலூயா. இந்த பேதுரு எல்லா இடத்திலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாகவே அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட பேதுருவை குணமாக்கும்படிதான் இயேசு இப்ப தேடி வந்திருக்கிறார். என்ன சொல்லிட்டாங்க? எனக்கு இயேசு யாருன்னு. அடுத்தது வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு, இவனோ நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னார். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதலித்தார். முதல்ல சாதாரணமா இயேசுவை தெரியாதுன்னு சொன்னவரு இப்ப என்ன சொல்றாரு? சத்தியமா தெரியாது. என்ன சொல்றாரு? அல்லேலூயா, சொல்றோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சில உண்மைகளை மறைக்கிறதுக்கு, பொய்யாக்குறதுக்கு எதான் பயன்படுத்துறாங்க? சத்தியத்தை பயன்படுத்துறாங்க. அல்லேலூயா. சரி, அடுத்து வாசி. நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவோ. எப்படிங்க? முதல்ல தெரியலன்னா, அடுத்தது சத்தியம் பண்ணினான், இப்போ சபிக்கவும்
சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. யாருங்க இவரு? வெளிப்பாடு பெற்றவர்கள். தேவனுடைய உன்னதமான குமாரன் என்று இயேசுவை குறித்து வெளிப்பாடு பெற்றவர். ஜீவ வார்த்தை உன்னிடத்திலே உண்டு என்று வெளிப்பாடு பெற்றவர். மீன்களை அதிகமாய் பெற்று தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். பல இடங்களுக்கு இவரை தேவன் கூட்டிக் கொண்டு போனார். உயிரோடு எழுப்புகிற இடத்திலே, மறுரூபமாகிற இடத்திலே, ஜெபிக்கிற இடத்திலே, பல இடங்களிலே முதன்மையான இடத்தை பேதுருவுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் அந்த பேதுரு சொல்லுகிறான், இந்த இயேசு எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது, இயேசுவாவது அப்படின்னு சொல்லி சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நீங்க தேவ காரியத்தில் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு சபையை குறித்துதான உங்களுடைய ஸ்தோத்திரம், எண்ணங்கள், புரிதல் எப்படி இருக்கிறது? சபையிலே ஆரம்பத்திலே வந்தவர்கள், வெளிப்பாடுகளை பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஆவியிலே நிரம்பினவர்கள் இன்றைக்கு சபையை வெறுக்கிறார்கள், ஒதுக்குறார்கள். காரணம் புரிதல் இல்லை. ஆண்டவர் சொன்னபடிதான் நடக்குது. ஆண்டவரை பிடிச்சு சிலுவையில் அடைக்கிறாங்க. நீங்க அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் வாசிங்கன்னா, இவன் கண்ணுக்கு முன்னாடி இயேசுவை ஸ்தோத்திரம் கொட்டுகிறார்கள், துப்புகிறார்கள், அடிக்கிறார்கள். இத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு பக்கம் பயம், நம்மளும் அவரோடு கூட தான் இருந்தவன்னு சொல்லிட்டானா நம்மளும் என்ன பண்ணுவாங்க? இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க போல, அடிப்பாங்க போல, இப்படிதான் பரிகாசம் பண்ணுவாங்க போலன்னு சொல்லி இவனுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ரட்சகர் என்று உங்களால தைரியமா வெளியே போய் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்ல முடியுமா? ஒரு சிலருக்கு நடக்கிற சில காரியத்தை பார்த்தோம்னா நமக்கு என்ன எழுதுங்க தெரியும், நமக்கு இயேசுதான் உண்மையான தெய்வம் தெரியும், ஆனா சொல்ல மாட்டோம். ஐயோ, வாயை திறந்துடாதீங்க. அல்லேலூயா, திறந்துடாதீங்க. வயசுல முத்தெல்லாம் கொட்டிட்டோம், அதை வச்சு சர்ச்சுக்கு இடம் வாங்கி சர்ச்சு கட்டிடுவேன். அதனால வாய் என்ன பண்ணாதீங்க. ஆமா, அல்லேலூயா. நம்முடைய வாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டாம், அவங்க ஆவியில நிரம்பி அபிஷேகத்துல நிரம்புறாங்க. ஸ்தோத்திரம். நிரம்பி அவங்க பேசுனது என்ன தெரியுமா? தேவனுடைய மகத்துவங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால தேவ மகத்துவங்களை பேசாம இருக்கவே முடியாது. அபிஷேகம் இல்லாதவங்க தான் அமைதியா இருப்பாங்க. அல்லேலூயா. மரித்தவனும் மௌனத்தில் இறங்கினவனும் தேவனை துதியார்கள். ஆமென். சோ அந்த சீமோன் பேதுருவை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படியாய் தேவனை மறுதலிக்கிற ஒரு மனிதனாய் மாறிவிட்டான். படிப்படியாக முதலாவது தெரியாதுன்னு, இரண்டாவது சத்தியம் பண்ணா, மூன்றாவது சபிக்கவே ஆரம்பித்தான். இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய், தேவாலயத்துக்கு விரோதமாக உன்னுடைய வாயின் வார்த்தை எந்த நிலையில இருக்கிறது? அல்லேலூயா. உன் குடும்பத்தில் இருக்கிறவருடைய வாயின் வார்த்தை தேவ ஆலயத்தை குறித்து, தேவ ஊழியத்தை குறித்து, தேவ காரியத்தை குறித்து என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? சற்று நீங்கள் கவனிக்கணும். அவங்க பின்மாற்றத்துல போறாங்களா? வெளிப்பாடு பெற்றவங்க தான், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். ஆனா ஒரு சூழ்நிலை வரும் பொழுது இவங்க வேற மாதிரி. அதனாலதான் சொன்னேன், சீமோன் என்பதற்கு என்ன அர்த்தம்? அல்லேலூயா. ஆனா இப்படிப்பட்டவனிடத்துல ஏற்கனவே தேவன் பேசும்போதே சொன்னாரு, நீ குணப்படும்படி நான் பிதாவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு தெரியும், சாத்தானானவன் உன்னை சொல்லினாலே புடைக்கும்படியா என்கிட்ட அனுமதி கேட்டுட்டான், அதனால ஒரு சோதனை வரப்போகுது, நீ குணப்பட்ட பின்பது உன் சகோதரர்களை ஸ்திரப்படுத்து என்று சொல்லி ஆண்டவர் பேதுருவை குறித்து சொல்லி பேதுருவுக்காக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கால கட்டத்துக்கு மேல நீங்க வளர்ந்த பின்னாடி, சத்தியத்துல வளர்ந்த பின்னாடி, ஆசீர்வாதத்துல விளந்த பின்னாடி, ஒரு பெயர் உண்டான பின்னாடி தேவனுக்காக எப்படிப்பட்ட இடத்திலே நீங்கள் நிற்கிறீர்கள்? அல்லேலூயா. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும், எவ்வளவு சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாலும் கிறிஸ்துவுக்காக நிற்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இந்த மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மறுதலிப்பு வந்தது. இப்போ கோழி என்ன பண்ணுது? கொக்கரகோ அப்படின்னு என்ன பண்ணுது? போயிடுச்சு. வாசிங்க. அப்பொழுது பேதுரு, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக்கொண்டு. எதை நினைத்துக் கொண்டான்? வசனத்தை. தேவ வசனத்தை நினைவு கூர்கிற யாரா இருந்தாலும் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. சங்கீதத்திலே சொல்லுகிறார், என் வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்குவேன். இன்னைக்கு இந்த மறுதலிப்பு, இந்த பின்மாற்றத்தினுடைய வார்த்தைக்கு, பேச்சுக்கு காரணமாக இருந்த காரியங்களை ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைத்த உடனே அவனுக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. ஆமென். அந்த உணர்வின் அவன் என்ன பண்ணார் பாருங்க, வாசிங்க. வெளியே போய் மனக்கசந்து அழுதார். எப்படி அழுதாரு?
மனம் கசந்து. எந்த ஒரு மனுஷன் தன்னுடைய பாவத்தை பிழையை உணர்கிறானோ அவன் மனம் கசந்து அழுவான். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் தேவ சமூகத்திலே தேவனை நோக்கி மனம் கசந்து அழுத அனுபவம் இருக்கிறது? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் உண்மையான மனம் திரும்புதல். ஐயா, யூதாசும் காட்டி கொடுத்தான், பேதுரு மறுதலித்தான். ஆமென். எனக்கு ஒரு பெரிய கேள்விங்க, யூதாசை சிநேகிதன் என்ன சொன்னாரு? சிநேகிதன். ஆனா பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 22 இருந்து 27 வாசி. அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். எப்படி சொன்னாரு? ஆண்டவரே, உங்களுக்கு இதெல்லாம் நடக்க கூடாது. இப்ப நான் வண்டியில போயினே இருக்கிறேன், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது, நான் செத்து போயிடுறேன். இப்படி சொன்னா உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் பாஸ்டர்? அந்த மாதிரிலாம் இது நல்ல அன்பின் வார்த்தை தானே. நிறைய பேர் அமைதியா இருக்கிறத பார்த்தா விரும்புற மாதிரியே இருக்குது. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ விளையாட்டு கூட நம்ம என்ன சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நான் இப்படி செத்து போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு என்னன்னா, பிதாவின் சித்தம் என்னதுங்க? சிலுவையிலே அறையுண்டு மரிப்பதுதான் பிதாவினுடைய சித்தம். இந்த சித்தத்தை சொல்லும் போது இவர் என்ன பண்ணணும்? அதற்காக ஜெபிக்கணும், ஒத்துழைப்பு தரணும். ஆனா பேதுருவால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அன்பின் நிமித்தமாக இயேசு என்ன பண்ணிட்டார்? அவரு கடிந்து கொண்டார். ஆனா இயேசு என்ன பண்ணார்? வாசிங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். என்ன சொன்னாரு? இந்த காலத்துல இருக்கிற பாஸ்டர், இந்த காலத்துல இருக்கிற விசுவாசியை பார்த்து ஏதோ ஒரு பொல்லாத விஷயத்தை செஞ்சிடுச்சு, சொல்லிடுச்சு, அப்பாலே போ சாத்தானேன்னா என்ன நடக்கும்? சரி, நம்ம சபையிலே நடக்குது, என்ன நடக்கும்? எனக்கு ஆச்சரியம். காட்டி கொடுக்க போறோம் சிநேகிதனே என்ற இருக்குது. யூதாஸ் எப்படி கூட்டாரு? காட்டி கொடுத்த பேர் என்ன சொல்றாரு? முத்தத்தினாலா சிநேகிதனே, முத்தத்தினாலா. ஆனா இங்க அன்பா பேசுற சீஷர் என்ன சொல்றாரு? இங்கதான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பேதுரு ஆண்டவர் எவ்வளவு கடிந்து கொண்டாலும் அது நம்முடைய நல்லதுக்கு என்று உணர்ந்தவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீதிமானை தயவாய் கொட்டி, சங்கீதக்காரன் சொல்றான்ல, நீதிமானை தயவாய் கொட்டி என்ன போதிக்கிட்டோம். கடிந்து கொள்ளுதல் வரும் பொழுது அதை பொறுத்து கொண்டு ஏற்றுக்கொண்டு என்னுடைய நன்மைக்கு என்று புரிந்து கொள்கிறவன் தான் பேதுருவை போன்ற விசுவாசி. ஆனா இங்க பாருங்க, யூதாஸ்க்கு என்ன சொல்ல வேண்டியதா இருந்தது? அவனை பார்த்து சாத்தானே என்னன்னா இன்னும் தீவிரமாயிடுவான். அவனை பார்த்து என்ன பேசினாரு? சிநேகிதனே. அப்ப நானும் இதுல கத்துக்கணும். சிலரை பார்த்து சிநேகிதனேன்னு கூப்பிடணும், சிலரெல்லாம் என்ன பண்ணணும்? அல்லேலூயா. சரி, நான் இயேசு கிட்ட கத்துக்கிறேன், நீங்க பேதுரு கிட்ட கத்துக்கங்க. ஆமென். ஸ்தோத்திரம். இங்க அதான் நடக்குது. சோ இவன் அப்படி சொல்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவர் சொல்றாரு, நீ மனிதருக்குரியதை யோசிக்கிற. அதை வாசிங்களேன். சிந்தியாமல் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? இதெல்லாம் ஆண்டவர் அழகா அங்கே சொல்லுகிறார். அப்போ பேதுரு இந்த இடத்துல மனிதனுக்குரியதை யோசித்தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் ஆவிக்குரியதை யோசித்து நீ பிதாவினுடைய குமாரன் என்று சொன்னார். இப்போ கொஞ்ச நேரத்துல மனுஷருக்குரியதை யோசிக்கிறேன். இங்கதான் நமக்கு பிரச்சனை நடக்குது. ஒண்ணு நம்ம ஆவிக்குரியவர்களா இருக்கணும், இல்லைன்னா மாம்சத்துக்குரியவங்களா இருக்கணும். ஒண்ணு அனலாயிரு, வெறுவெறுப்பா இருந்தா ஆண்டவருடைய காரியத்துல நம்ம ஒரு தெளிவுக்கு வந்துட்டு அதுல என்ன செய்யணும்? உறுதியாய் நிற்கணும். அதுல மாத்தி கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குது. சோ சத்தியத்தை நம்ம அறிஞ்சு கொண்ட பின்னாடி அந்த சத்தியத்துல உறுதியா நிக்கணும். மாற்றம் நல்லது, ஆனா சத்தியத்தை மாற்றிக்கொள்வது அந்த மாற்றம் நல்லதில்லை.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 1 மணி நேரம் தினமும் தேவனுக்கு கொடுப்பேன். நல்லது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை ரட்சித்த நாள் முதல் கொண்டு நான் தேவ ஆலயத்தை மிஸ் பண்ணாம, ஒரு நாத்தியானம் கூட மிஸ் பண்ணாம வர்றேன். நல்லது. நான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை, தசம பாகங்களை, என் முதல் சம்பளத்தை இப்படி நான் காணிக்கையினால் தேவனை கனப்படுத்தி வந்தேன். நல்லது. நான் ஊழியத்துல உதவியா இருந்தேன். நல்லது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல 1 மணி நேரம்லாம் ஜெபிக்க கூடாதுங்க. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஆன்லைன்லயே நம்ம ஆராதனை என்ன செய்யலாம், அட்டெண்ட் பண்ணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நானே பைபிள் எடுத்து ஒரு அதிகாரத்தை படிச்சு நானே எனக்கு பிரசங்கிக்க பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம். சோ குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குது, தசம பாகம் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுத்தா போதும். இப்படி சில இடங்களிலே நாம் என்ன செய்கிறோம், தவறுகிறோம், மாற்றத்தை கொண்டு வந்து விடுகிறோம். இல்லங்க, சத்தியத்தை அறிஞ்சிட்டாக்கா, ஒரு ஒழுங்கு அறிஞ்சிட்டாக்கா, அந்த ஒழுங்குக்குள்ள நம்ம இருக்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், ஆகவே உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் எப்படி இருங்க, பரிசுத்தமா இருங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மாத்திரம் இல்ல, பரிசுத்த சமூகத்துக்கு வருகிற அன்னைக்கு மாத்திரம். சோ அப்படி அல்லங்க, சத்தியத்திலே உறுதியாய் நீங்கள் நிற்க வேண்டாம். அல்லேலூயா. இந்த பேருடைய வாழ்க்கையில வெளிப்பாடுகள் இருந்தது, அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனாலும் அதை விட்டு அவன் வழி விலகி போகிறான். இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் தெரியும், செய்யும் போதே தெரியும் இது தப்பு இது சரி என்று நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இதை பேசக்கூடாது, ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இதை செய்யக்கூடாது என்பது நமக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அதை செய்யறோம்னா என்ன அர்த்தம், அந்த வகையில தேவனை நாம் மறுதலிக்கிறோம். அல்லேலூயா. ஜாதி பார்க்கிற கிறிஸ்தவன் இயேசுவை மறுதலிக்கிறான். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க, ஆதாம் வழியாக தான் நம்ம எல்லா மனுக்குலமும் வந்திருக்கிறோம். அப்ப எல்லாரும் நமக்கு என்னதாங்க, ஆமா ஸ்கூல் படிக்கும் போது மட்டும் சொல்லுவோம், இந்தியர்கள் அனைவரும் என்னுடைய சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ஸ்கூல் படிப்பு முடிக்கிறதுக்குள்ளே தெரிஞ்சிடும், இவன் என்ன ஜாதி அவன் நான் ஜாதி, அங்கே பிடிச்சிடுவான். ஸ்தோத்திரம். அப்ப மறைமுகமாக இயேசுவை மறுதலிக்கிற காரியம் அது. சில நம்ம கிராமத்துல பார்க்கிறோம், பிள்ளைங்க சின்ன குழந்தை பிறந்துட்டா உடனே அதுக்கு ஒரு திஷ்டி போட்டு வச்சிருவாங்க. கை வச்சு ஜெபம் பண்ணு, கர்த்தர் உன் பிள்ளைய பாதுகாக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆமென். அப்ப எப்படி மறுதலிக்கிறோம், மறைமுகமாக இயேசுவையே மறுதலிக்கிறோம். சில கிறிஸ்தவங்க நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கறாங்க. நீ அதை பார்க்கற ஒரு அடிதான் உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் தாங்க. அவர் உன் கூட இருக்கிற நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். அப்புறம் என்ன? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் நாம் தேவ பிள்ளைகளாய் நடந்துக்கணும். சில நேரங்களிலே நாம் தேவனுக்கு விரோதமாய் செய்யும் போது நம்மையே அறியாமல் மறைமுகமாக இயேசுவை மறுதலிக்கிறோம். ஏன்னா நமக்கு சத்தியம் தெரியும், தெரிஞ்சா அவர் என்ன செய்யறோம், சத்தமா அப்படிப்பட்டவர்களை தேடி இயேசு நீங்க வர்றார். இந்த வார்த்தை அவருக்குள்ளே வந்த உடனே அவர் நினைவு கூறுகிறார், வெளியே போய் மனம் கசந்து அழுதார். ஸ்தோத்திரம். யூதாஸ் காட்டி கொடுத்தான், அந்த காசை திருப்பி கூட கொடுத்தான். ஆனா இயேசு கிட்ட வந்து அவன் மன்னிப்பு கேட்கல. இயேசுவினுடைய வார்த்தைகளை நினைவு கொடுத்து அவன் அழுது ஒப்பு கொடுக்கல. ஆகவே அவன் ரட்சிக்கப்படல, மன்னிக்கப்படல, அவன் நாட்டு கொண்டு செத்தான். ஆனா இங்கே பேதுரு மன்னிக்கப்பட்டார், குணமாக்கப்பட்டார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சோ இன்னைக்கு பேதுருவை குணமாக்கின இயேசு உன்னையும் தேடி வருகிறார். பின்மாற்றம் என்கின்ற வியாதியை, மறுதலிப்பு என்கின்ற வியாதியை உன்னிடத்திலிருந்து நீக்கி உன்னை சுகமாக்கி உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். கொஞ்சம் வேகமாக பார்க்கலாம். அடுத்ததாக, உடைந்தவனுக்கு தன்னை வெளிப்படுத்திய உயிர் தெழுந்த இயேசு தான் எப்படிப்பட்டவர் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 2 4 வரைக்கும் வாசனம். சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். இது எப்ப நடக்குது? இயேசு மரித்து உயிர் தெழுந்த பின்பு நடக்கிறது. வெளிப்பாடுகள்லாம் சில பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது 3வது தரிசனத்தை கொடுக்கிற நேரம் இது. சோ இத்தனை முறை ஆண்டவர் வெளிப்படுத்தப்பட்டிருந்தோம். மறுதலித்த இந்த சீமோனை குணமாக்கியும் அவன் மேல் இருந்த முக்கியமான திட்டத்துக்கு நேராய் தன்னை அவன் விட்டு கொடுக்கல.
அவன் மேல என்ன திட்டம் இருந்தது? ஆண்டவர் சொல்லியிருந்தார், நீ கேபாவாக இருக்கிற, நீ பேதுருவா இருக்கிற, நான் உன் மேலதான் என்னுடைய சபையை என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்ப இவரை கொண்டுதான் சபை ஊழியத்தை கர்த்தர் துவங்க போவதை முன்கூட்டியே பேசிவிட்டார். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டு காலத்திலே சபையினுடைய சொத்திரம் முதல் சபையை, அதாவது சபை ஊழியத்தையே துவங்குற ஒரு நாளை இவரை குறித்து தான் முன்கூட்டி வச்சிருக்கிறார். ஆமென். சோ இப்போ என்ன நடக்குது? வாசிங்க வாசிங்க வாசிங்க. அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். பாருங்க, இவர் ஆண்டவர் அவரை நம்பி ஊழியத்தை கொடுத்திருந்தா இவர் என்ன சொன்னார்? நான் எங்க போறேன்? நான் எங்க போறேன்? மீன் பிடிக்க போகிறேன். ஏன்னா இவர் விட்டு வந்த தொழில் இருக்க மீன் பிடிக்கிறது தான். இன்னைக்கு ஆண்டவர் இல்ல, உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்தோம், அவருடைய ஊழியத்தை செய்கின்ற உணர்வு கிடையாது. சோ ஆண்டவர் விட்டு போன ஊழியத்தை தலைமை தாங்கி நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பு இவனிடத்துல இருந்தது. இவனுக்கு அதை உணர்வு இல்ல. இவன் என்ன சொல்றான்? நான் மீன் பிடிக்க போக போறேன். சில பேர் பேசிக்குவாங்களாம், கிறிஸ்துவங்க சில பேர் சர்ச்சுக்கு வரவங்க பேசிக்குவாங்களாம், இந்த சண்டே நான் சர்ச்சுக்கு போறடா, அப்பனா நானும் போறடா. எப்படி பேசிக்குவாங்களாம் சில பேர். நம்ம சபையில அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமே, ஸ்தோத்திரம். நீ எங்கடா போற? நான் கிரிக்கெட் விளையாட போறேன், அப்ப நானும் வரேன். ஸ்தோத்திரம். இந்த கிரிக்கெட் விளையாட போறேன்னவர் தான் முக்கியமானவர். இந்த பேதுரு ஊழியத்துக்கு போலான்னு சொல்லியிருந்தா எல்லா சீசனும் என்ன சொல்லியிருப்பாங்க? அல்லேலூயா. ஊழியத்துக்கு போவோம். நெகேமியா சொன்ன பொழுது வாருங்கள் எல்லாம் எழுந்து கட்டுவோம் சொன்னது போல இவர் சொன்னா உடனே வந்திருப்பாங்க. ஆனா இவர் சொன்னா நான் மீன் பிடிக்க போறேன். இவங்க எல்லாம் சொன்னாங்க, நாங்களும் அப்பனா எங்க வரோம்? மீன் பிடிக்க வரோம். இவங்க எல்லாரும் மேல இருந்த தேவனுடைய திட்டத்தை, தரிசனத்தை, சுத்திர வெளிப்பாடுகள், ஆண்டுடைய நோக்கத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. மறந்துட்டு மீன் பிடிக்க போறாங்க. அல்லேலூயா. மறுதலிப்புல இருந்து கொண்டு வந்தாரு. ஆனா திரும்ப இவர் எங்க போறாரு? பழைய வாழ்க்கைக்கு போறாரு. பழைய பாவத்திற்கோ பழைய வாழ்க்கைக்கோ நம்ம ஒருத்தரும் திரும்ப கூடாது. கர்த்தர் நமக்கு புது வாழ்க்கை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில ஊழியர்களை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊழியம் சரியாக இல்லாததுனாலே, ஆத்துமக்கள் ரட்சிக்கப்படாததுனாலே, வருமானங்கள் இல்லாததுனாலே பல ஊழியக்காரங்க ஊழியங்களை விட்டு விட்டு வேலைகளுக்கு போகிறார். அது தேவன் விரும்பல. ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது இல்லையா? பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது. ஆமென். ஒரு ஊழியத்துல ஒரு ஆண்டுடைய காரியத்துல இறங்கிட்டோம்னா அதை கடைசி வரைக்கும் என்ன பண்ணோம்? உறுதியாய் செய்ய வேண்டும். இப்ப பேருடைய நிலைமை என்னன்னா மீன் பிடிக்க போகும். ஆமென். ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் அங்க வர்றார். 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலம் ஆனபோது இயேசு கரையிலே நின்றார். பாருங்க, இயேசு இப்ப அவங்களை திரும்பவும் தேடி வர்றார். ஆண்டவர் விட்டு விலகி ஓடினாலும், ஆண்டவர் விட்டு தூரமாய் போனாலும், அவர் உன்னை திரும்ப திரும்ப தேடி வருகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க எத்தனை பேருக்கு தேவன் ஊழியத்தை வச்சிருக்கிறார்னு தெரியும், எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்திருக்கிறாருன்னு தெரியும். தாமதிக்காதீங்க, தூரம் போவாதீங்க. உங்க வேலை உண்டு, நீங்க உண்டு இருக்காதீங்க. தேவனுக்காக எழுப்புகிற நாட்கள் வந்து விட்டது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இவங்க வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யும்படி அழைக்கப்படல. சிலருக்கு அந்த அழைப்பு உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்த நாட்கள் உண்டு. ஆனா அந்த வேலை கூட எதுக்கு செஞ்சாருன்னா ஊழியத்திற்காக தான் செஞ்சாரு, தவிர அவர் வருமானத்திற்காக அவர் செய்யல. அல்லேலூயா. சோ இவங்க எல்லாரும் முழு நேர ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அப்போஸ்தலர்கள் என்று பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள். ஆனா இவர்கள் அதை எல்லாம் மறந்து மீன் பிடிக்கிற வேலையில போய் நிக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் அங்க வர்றாரு, வந்து ஸ்தோத்திரம் அவங்களோடு கூட பேசுறாரு. தெரியல, ஆனா கொஞ்சம் ஸ்கிட்ட வர வர யாருக்கு தெரிஞ்சுச்சான்? யார் கண்டுபிடிச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் யோவான் கண்டுபிடிச்சாரு. அவர் ஆண்டவர். உடனே பாருங்க, அந்த கடல்ல ஸ்தோத்திரம் இருக்கிற அவங்க பாருங்க, அந்த மீன்களை பிடிக்கும்படி சொல்லும் போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. இங்க வலைய போடுனர் 153 பெரிய மீன்கள் கிடைச்சது. இந்த மீன் கிடைச்ச உடனே தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, சொன்னவர் யாரு? ஏன்னா அன்னைக்கு சொல்லும் போது மீன் கிடைச்சது, இன்னைக்கு சொல்லும் போதும் மீன் கிடைக்குது. இவருதான் ஆண்டவர்னு யோவான் கண்டுபிடிச்சிட்டாரு. யோவான் சொல்றாரு, அவர் ஆண்டவர். பாருங்க, அந்த நேரத்துல பேதுரு ஸ்தோத்திரம் மேல் சட்டை மட்டும் போட்டிருந்தாராம். சோ எடுத்து இடுப்பை கட்டிட்டு அந்த தண்ணியில என்ன பண்ணாரு? குதிச்சார். அல்லேலூயா. ஆனா இந்த முறை குதிச்ச போது இயேசுவேன்னு கூப்பிடல. அவரு
ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை பேதுரு எங்க நடந்தாரு பாருங்க, எல்லா சீஷங்களும் அமைதியா இருந்தா பேதுரு சும்மாவே இருக்க மாட்டாரு. இயேசுவே வருகிறது நடக்கிறது நீங்க தான், என்ன பண்ண நடக்கும்படி கட்டளை கொடுங்க செய்யுங்க அப்படின்றாரு. உடனே இவரும் நடக்கிறார். அங்க உள்ள அமுழும் போது கர்த்தர் கையை பிடிச்சு தூக்குனார். ஆனா இந்த முறை பாருங்க, இவனே நீச்சல் அடிச்சு வரும்படியாக விடுறார். ஆமென். சில வேளைகளிலே கர்த்தர் நம்மை கைப்பிடித்து தூக்குவார். சில நேரத்துல எப்படி நீச்சல் அடிக்கணும், எப்படி கரை சேரணும்ன்றத சொல்லி கொடுப்பார். சொல்றது புரியுதா? சில வேளையில ஆண்டவர் நமக்கு பெரிய கஷ்டமே இல்லாம நம்மளை நடத்திடுவார். சில சமயத்துல சில கஷ்டத்தின் ஊடாக வழியாக தான் நம்ம கடந்து போகணும்னா அதுக்கும் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. சோ இப்ப வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அவங்களிடத்துல ஆண்டவர் பேசுகிறார். ஆமென். சோ என்ன பேசினார் தெரியுமா? 15, 16, 17 வாசிங்க. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று. பாருங்க, ஆண்டவர் அன்பாய் இருக்கிறான்னு கேட்கிறாரு. இவன் பழைய வாழ்க்கைக்கு திரும்பினாலும் இவனை ஆண்டவர் விடுறதா இல்ல. இங்க சில பேர் அப்படிதான் இருக்கிறீங்கன்னாக்கா உங்களை விடுறதா ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. உங்களை திரும்ப திரும்ப தேடி வர. ஏன்னா உங்க மேல இருக்கிற தரிசனமும் திட்டமும் பெருசு. அல்லேலூயா. ஏன்னா பேதுருவை கொண்டுதான் அடுத்த சபையினுடைய காரியங்களை துவங்க வேண்டும், செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம், தீர்மானம். ஆகவே இந்த பேதுருவிடத்திலே திரும்ப வந்து ஆண்டவர் ஒரே ஒரு கேள்விதான், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்காமல் இவர்களிலும் அதிகமா என்னை நேசிக்கிறாயா? ஆமென். சோ நான்காவதாய் பார்க்கிறோம், உடைந்தவனை உணர்த்தி உருவாக்கி உபயோகப்படுத்தும் உயிர்த்தெழுந்த இயேசு. உடைந்தவனை உணர்த்தி உருவாக்கி உபயோகப்படுத்தும் உயிர்த்தெழுந்த இயேசு. சோ அந்த உணர்வு இன்னைக்கு வரணும். இங்க இருக்கிறவங்களை கேட்கிறேன், இங்க இருக்கிறவர்களிலும் அதிகமாக இயேசுவை நான் நேசிக்கிறேன் அப்படிங்கிறமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, தெரிஞ்சு போச்சு யாரெல்லாம் நேசிக்கிறீங்க. இங்க இருக்கிறவர்களிலும் அதிகமா. ஆமென். சோ ஆண்டவர் சொல்றார், அடுத்த கேள்வி வாசிங்க. என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. 16. இரண்டாம் கணம் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்று சொல்லி கேட்டா, அதற்கு அவர், ஆம் ஆண்டவரே, ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் உம்மை நான் என்றாரே. நேசிக்கிறேன், நீர் அறிந்திருக்கிறீர். மூன்றாம் முறையும் கேட்கிறார், நீ என்னை நேசிக்கிறாயா? யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்காக ஊழியம் செய்வீர்களா? ஆண்டவரை உண்மையா நேசிக்கிற நபராலே சும்மா இருக்க முடியாது. ஆண்டவருக்காக வாழவும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யவும் தன்னை அர்ப்பணிக்கிற நபராய் மாறுவான். அல்லேலூயா. இந்த பேதுருவை ஆண்டவர் அப்படிதான் தன்னுடைய அன்பை குறித்ததான உணர்வை ஏற்படுத்தினார். அவன் மேல் இருந்த திட்டத்தை உணர்த்தினார். அவன் மேல் இருந்த அழைப்பை உணர்த்தினார். அவன் மேல் இருந்த பெரிய திட்டத்தை உணர்த்தினார். இதனால தன்னை முழுசா அவன் அர்ப்பணித்தான். இங்க இருக்கிறவங்களை பத்தி சொல்றோம், உங்க எதிர்காலம் உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்க மேல பெரிய தேவ திட்டம் இருக்கு. நீங்க தேவ பிள்ளையா நடந்துக்கிடணும், நீங்க தேவ பிள்ளையா வாழணும், நீங்க தேவ பிள்ளையா பேசணும், நீங்க தேவ பிள்ளையா உதவி செய்யணும், நீங்க தேவ பிள்ளையா இரக்கம் பாராட்டணும், நீங்க தேவ பிள்ளைகளாக கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீங்க தேவனுக்குரியவர்களாய் உங்களை நேசிக்கிறதுக்கான அடையாளத்தை நீங்கள் காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற தெய்வீக திட்டம் ஒரு நாள் வெளிப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் சொல்லுகிறது, முதல் பிரசங்கியார் யார்? இயேசுக்கு அப்புறமா முதல் பிரசங்கியார் யாருன்னா பேதுரு தான். முதல் பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். பேதுரு பயந்து போயிருந்த ஒரு நாட்கள் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் பயப்படலை, எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறான். 3000 பேர் ரட்சிக்கப்படுறதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலர்ல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எத்தனை பேருங்க? அல்லேலூயா. இவ்வளவு பெரிய ஊழியம் அவன் மேல் இருக்கிறதுனால தான் ஆண்டவர் அவனை விட்டு போகல, திரும்ப திரும்ப தேடி வர்றாரு. உங்களையும் திரும்ப திரும்ப தேடி வர்றதுக்கு காரணம், உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய திட்டமிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுரு செய்த முதல் அற்புதம் தெரியுமா? இயேசு செஞ்ச முதல் அற்புதம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என்ன அற்புதம் செஞ்சாரு? தண்ணிய திராட்சை ரசமா மாத்தினாரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் திராட்சை ரசத்தை தண்ணியா மாத்தினாங்களாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது கவனிங்க, பேதுரு செஞ்ச முதல் அற்புதம் என்னதுங்க?
40 வருஷம் முடவனாய் இருந்தவனை ஸ்தோத்திரம் எழுப்பி நடக்க செய்தான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறதுல யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போனாங்க. அப்பொழுது அலங்கார வாசல் எனப்பட்ட வாசலிலே ஒரு பிச்சைக்காரன் கொண்டு வந்து விடப்பட்டிருந்தான். அவன் 40 வயது மதிப்புள்ளவனா இருந்தான். அவன் பிச்சை கேட்பதுதான் அவனுடைய வழக்கம். பேதுருவும் யோவானும் உள்ள வரும் பொழுது அவர்களை உற்று பார்த்தான். அவன் சொன்னான், நீ எதிர்பார்க்கிற பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, அதை காட்டிலும் விலை உயர்ந்த ஒன்று இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால எழுந்து பாருங்க, வசனம் சொல்லுது, அவன் குதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேதுருவை உபயோகப்படுத்துகிறது. அல்லேலூயா. உங்களையும் உபயோகப்படுத்துவார். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, 9ஆம் அதிகாரம் 40-41 சொல்லுகிறது, தொற்காலின்ற தபித்தாலே உயிரோடு கூட பேதுரு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிரோடு கூட எழுப்பினார். எத்தனை மகிமை உள்ள மகத்துவம் உள்ள ஒரு தெய்வம். ஸ்தோத்திரம். பாருங்க, தான் செய்ததை தன் சீஷனும் செய்யும்படியாக கிருபை செய்தார். அவரை விசுவாசிக்கிறவன் அவர் செய்ததையும் செய்வானா, அவர் செய்யாத பெரிய காரியத்தையும் செய்வானா. அது பேதுருவுக்கும் நடந்தது. எப்படி தெரியுமா? இயேசுவினுடைய ஆடையை தொட்டு தான் நிறைய பேர் சுகமானாங்க. இயேசுவால் தொடப்பட்டு தான் சுகமாக்குனாங்க. இயேசுவின் வார்த்தையை அனுப்பி தான் சுகமாக்கப்பட்டாங்க. ஆனா பேதுரு நடந்து போகும்போது நிழல் பட்டு நிறைய பேர் சுகமானாங்க. கையை தட்டி கத்தரை மயக்கப்படுத்தாங்க. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் 5:15 எழுதப்பட்டிருக்கிறது, அவன் நடந்து போகையில அவன் நிழல் பட்டு சுகமாகும்படி அநேகர் காத்திருந்தார்களாம். அந்த நிழல் பட்ட உடனே சுகம் பெற்றார்கள். இவ்வளவு பெரிய ஊழியத்தை வச்சிருக்கிற பேதுரு எப்படி இருந்தாரு தெரியாம? மறுதளிக்கிறவரா இருந்தாரு, விட்டுட்டு ஓடுறவரா இருந்தாரு, வேலை பார்க்கலான்னு இருந்தாரு. ஆனா அவர் மேல் வைத்திருந்த பெரிய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தினால் தேவன் தேடி வந்தார், அவரை உணர்த்தினார், உணர்வுள்ளவனாக்கினார், உபயோகப்படுத்தினார். இங்க எப்படிப்பட்ட அற்புதம் நடந்தது? நிழலப்பட்டே சுகமடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கலாத்தியர் புஸ்தகம் 2:9 சொல்லுகிறது, ஆண்டவர் இந்த பேதுருவை ஒரு தூணை போல சபைக்காக வைத்தார் என்று யாக்கோபு, யோவான் பேதுருவை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த பேதுருவை கர்த்தர் அவ்வளவு மகிமையாய் பயன்படுத்தினார். இவர் ஒரு தலைமையாக இருந்து முதல் போப் என்றே சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரனாகிய யாக்கோபு தான் தலைமையாய் இருந்தார். ஆனா இயேசுவோடு இருந்த சீஷர்களிலே இவர் தலைமையாய் இருந்து அங்கே செயல்பட்டதை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விட்டு விட்டு ஓடி போகிற நிலைமை, மனதில உடைக்கப்பட்ட நிலைமை, வெறுமையான ஒரு நிலைமை, கவனிக்கிறீங்களா? வெறுமையான ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட நிலையில இருந்த பேதுருவை தேடி வந்து அவனை எல்லா தேவ ஊழியருக்கும் மேலாக வைத்து ஆண்டவர் கனப்படுத்தி பயன்படுத்தினாரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடைந்து போய் கிடந்தான், உபயோகமற்றவனாய் கிடந்தான், மனசுல விரக்தியோடு கிடந்தான். கர்த்தர் அவனை தேடி வந்தார். அவர் மூலமாய் ஊழியம் மகிமையாய் நடந்தது. அவர் மூலமாய் மகிமையாய் ஊழியம் நடந்தது. ஸ்தோத்திரம். பார்க்கிறோம், 1 பேதுரு 2 பேதுரு நிருபங்களை அவர் எழுதுகிறார். தேவனுடைய வருகையை குறித்ததான காரியத்தை அவர் உணர்த்தி எழுதுகிறார். ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த பேதுருடைய நிலைமை எப்படி முடிஞ்சது தெரியுங்களா? ஸ்தோத்திரம். மகிமையான ஊழியத்தை செஞ்சு ஏராளமானவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார். நீரோ என்கின்ற மன்னன் அந்த தேசத்தில் ஆட்சிக்கு வரும் பொழுது கிறிஸ்துவர்களை கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். இவருக்கு முன்பதாக இவருடைய மனைவியை கொல்லும்படியாக எச்சரித்தாங்க. நீங்க இயேசுவை மறுதலிங்கன்னு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அன்றைக்கு மறுதலித்த பேதுரு இன்றைக்கு மறுதலிக்கல, ஸ்ட்ராங்கா நின்னாரு. ஆமென் சொல்லுங்களேன். உறுதியா நின்னாரு. ஆமென். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இருந்த அன்றைக்கு இருந்ததான பிரதான ஆசாரியர்களும் சங்க குழுக்களும் எழுப்பினாங்க. ஆனா அப்பவே உறுதியா இருந்தாரு, மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிறோம், தேவனுக்கு நான் கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது. இங்க நீரோ மன்னன் கேட்கும் போது அங்க சொல்றாரு, என் மனைவிய கொன்னாலும் நான் இயேசுவை மறுதலிக்க மாட்டேன். மனைவி பார்த்து சொன்னாங்களாம், பொறுத்துக்கமா, நம்ம ஆண்டுடைய ராஜ்யத்துல தான் போக போறோம். ஸ்தோத்திரம். மனைவி வெட்டப்பட்டால், கொல்லப்பட்டால், கண்ணுக்கு முன்னாடி கொல்லப்பட்டால். ஆனாலும் பேதுரு மறுதலிக்கல. இப்ப பேதுருவை கொல்ல வர்றாங்க. அவர் சொல்றாரு, இயேசுவை போல என்ன ஸ்ட்ரெயிட்டா சிலுவையில வச்சு அறையாதீங்க, நான் தகுதியற்றவன், என்னை தலைகீழாக வைத்து அடியுங்கள் என்று சொல்லி தன்னை சிலுவைக்கும் ஒப்பு கொடுத்து இரத்த சாட்சியாய் மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே,
உபயோகமுள்ள பாத்திரமாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். கடைசி வார்த்தை இயேசு சிலுவையில் என்ன பேசினாரு? பிதாவே என் ஆவியை உங்களுடைய கரத்துல. சரி, இயேசு உயிர் தெழுந்த பின்பு பேசின கடைசி வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய். அல்லேலூயா. கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். இப்போ பிதா கிட்ட தன் ஆவியை ஒப்பு கொடுத்தவர் தன்னுடைய ஊழியத்தை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒப்பு கொடுத்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. இதை செவ்வையாக செய்து முடிக்கிறவர்களாய் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? பேதுருவை பயன்படுத்தின அதே பரிசுத்த ஆவியானவர், அதே உயிர்த்தெழுந்த இயேசு உங்களையும் என்னையும் பயன்படுத்துவார். நம்ம அப்படியே எழுந்து தேவ சமூகத்துல அல்லேலூயா ஜீசஸ் ஜீசஸ் எல்லாரும் தேவ சமூகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு உடைந்து போன பேதுருவை தேடி வந்தாரே, இன்னைக்கு உன்னையும் தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு உன்னையும் தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவர். பிரைஸ் காட் ஜீசஸ். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்துல பேதுருவை தேடி சென்றதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அவர் உன்னை தேடி வராருன்னா, உன்னை உணர்த்துறாருன்னா, உன் கூட இடைபடுறாருன்னா, நிச்சயமாய் உன்னை குறித்தும் ஒரு பெரிய தீர்மானம் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya ஜீசஸ். உங்க அழைப்பு இருந்ததால் நான் இன்று போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு இடரே இல்லை. கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு இடரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தார், அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. ரோகங்கள் வீழ்பழிகள் என்மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. ரோகங்கள் வீழ்பழிகள் என்மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் இன்று போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு இடரே இல்லை. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு இடரே இல்லை. சகோதரா, நீங்க யாரானாலும் சரி, பேதுருவை தேடி வந்த அதே தெய்வம் இன்னைக்கு உங்களையும் தேடி வந்திருக்கிறார். நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரையிலும் பேதுருவை போல நீங்கள் காணப்படவில்லை என்றால்
அதாவது சத்தியத்தை அறிந்திருந்தோம் சோர்ந்து போனவர்களாய், வழி விலகினவர்களாய், மறிதளித்தவர்களாய் இருந்திருக்கீங்கன்னா உங்களை திரும்ப இயேசு தேடி வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த பேதுருவை போல உங்கள் மேலே ஒரு பெரிய தெய்வ திட்டம் இருக்கிறது. முதல் இரத்த சாட்சியாய் சீஷர்களிலே யாக்கோபு என்பவன் கொல்லப்பட்டான். இது ஜனங்களுக்கு பிரியமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த தேசத்தின் ராஜா இரண்டாவதாக பலி கொடுக்கும்படி பேதுருவை பிடித்து சிறையிலே போட்டு வைத்தான். அந்த சிறையிலே பலத்த பாதுகாப்பு இருந்தது. சபையார் எல்லாரும் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பாருங்க, பேதுரு தன்னை ஜீவ பலியாக அப்பவே ஒப்பு கொடுத்துட்டார். அதனால அவருக்கு கவலை இல்லை, நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் அவருடைய விழாவிலே தட்டி அவரை எழுப்பினார். விழா என்று சொல்லும் பொழுது ஆதாமுடைய விழாவில் இருந்துதான் இயேசு கர்த்தர் ஏவாளை படைத்து மணவாளியாக கொடுத்தார். இயேசுவினுடைய விழாவிலே குத்தப்பட்ட பொழுதுதான் இரத்தமும் தண்ணீரும் வந்தது. சபைக்கான ஒரு வாசல் திறக்கப்பட்டது. அதையே அடையாளமாய் இன்னைக்கு மணவாட்டியாகிய சபை என்று சொல்லப்படுகிறது. பேதுருவின் விழாவை தட்டி நீ சபைகளை ஸ்தாபிக்கும்படி அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி அவனுடைய விழாவை தட்டி எழுப்பி அவனை வெளியே கொண்டு போனார்கள். அது நிமித்தமாய் அவர் செய்த ஊழியம் ஏராளம் ஏராளம். ஆகவே உங்கள் வாழ்க்கையில மரணம் கூட குறுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் மேல் வைத்த பெரிய திட்டத்தினால் அந்த மரணம் கூட உங்களை விட்டு ஓடும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். இன்றைக்கு உங்களை முழுசா ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டு உங்களை பயன்படுத்த போகிறார். எத்தனை பேர் என்ன செய்தாலும் இந்த பாடலை பாடி அப்படியே நம்ம ஜெபத்துல ஒப்பு கொடுப்போம். ஆரம்பத்துல தேவனுக்காக நின்ன நாம, ஊழியம் செய்த நாம என்னைக்காக சென்றுட்டு இருக்கிறோமா? இல்ல சற்று பின்வாங்கி இருக்கிறோமா? எல்லா மறுதளிப்பிடம் இருந்து கர்த்தர் மீண்டு கொண்டு வருவாராக. உண்மையுள்ளவர் என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றும் சார்ந்து நிற்கும் தகுதி உள்ளவர். அழைத்தவர் நீரோ உண்மை உள்ளவர். என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் எது வந்தாலும் தொடர செய்தவர். நான் என்றும் சார்ந்து நிற்கும் தகுதி உள்ளவர். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், சொல்லுவோம், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை சேவிப்பேன். இறுதி வரை உம்மை சேவிப்பேன். உங்க அழைப்பு இருந்ததால நான் இங்கு போவதில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்னை காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஓ எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பன், நீர் மரித்த உடனே சீஷர்கள் குழம்பி போய் கிடந்தார்கள், பயந்து போய் கிடந்தார்கள். என்ன செய்வது ஏது செய்வது என்று புரியாமல் இருந்தார்கள்.
ஆனால் அவர்களை ஒவ்வொருவராய் தேடி 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 போய் அவர்களுக்கு உண்மை வெளிப்படுத்தி குணமாக்கி ஸ்திரப்படுத்தி உணர்த்தி உருவாக்கி உபயோகப்படுத்தினீங்கள. விசேஷமா இன்னைக்கு பேதுருவை குறிச்சு நாங்க பார்த்தோம். அந்த மனிதன் உண்மை மறுதளித்தாலும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி இருந்தாலும் அவனை நீங்க மறக்காம அவரை தேடி வந்தீங்களே. நாங்க கூட சில நேரத்துல பேதுரு போல மறுதளிச்சிருக்கிறோம்ப்பா, வழி மாறி திசை மாறி போயிருக்கிறோம்ப்பா, ஆனாலும் எங்களை தேடி வந்திருக்கிறீங்களா. பேதுரு உபயோகப்படுத்தின பரிசுத்த எங்களையும் உபயோகப்படுத்துங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்பீங்களா? என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும்படி என்ன அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே. என் மீது, இந்த திருச்சபையின் மீது, இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது நீ வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை உணர்த்தி எங்களை உருவாக்கி உபயோகப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறீர். இங்க இருக்கிற சிறுவர் தொடங்கிய பெரியோர் வரைக்கும் உணர்த்துங்கப்பா, உணர்த்துங்கப்பா, உபயோகப்படுத்துங்கப்பா. இந்த கரத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இந்த மாதத்திலும் வரப்போகிற மாதத்திலும் தொடர்ந்து நடக்கிற சிபிசி ஊழியங்களை கர்த்தர் பொறுப்பெடுங்க. இன்றைக்கும் முடிச்சூர்லையும் சிறுவஞ்சூர்லையும் உங்க நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து வைப்பூர்லையும் அந்தவரே ஆரம்பாக்கத்திலும் அந்தவரே கர்த்தாவே வளத்தாஞ்சேரியிலும் போந்திரிலும் இறையூரிலும் உங்க நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். வருகையில் இருந்தவர் கோவிலும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அநியனமும் ஆறுதலும் சமாதானமும் நம்மோடும் சபையாய் அவருடன் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கும் என்றென்றும் சதா காலங்களிலும் அவருடைய மட்டும் இருப்பதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் தாமே தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.